வீட்டுல பெரியவங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் விடுறேன், பொழைச்சு போ. ஆனா மறுபடியும் ஏதாவது தெருக்கூட்டு பண்ணீங்க, அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவும் மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளியில போங்க. இல்ல செல்வா, அவ இங்கதான் இருக்கணும். என்னக்கா சொல்றீங்க? பாலுக்கு காவல் பூனையா? அப்படி இல்லம்மா, இவளெல்லாம் மனுஷங்க லிஸ்ட்லயும் சேர்க்க கூடாது, பூனை கூட கொண்டு போய் சேர்க்கறீங்க. இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக். அப்பெல்லாம் ஊருக்குள்ள ஏதாவது திருட்டு போயிட்டுனா அந்த திருட்டு போன பொருளுக்கோ இல்ல இடத்துக்கோ அந்த ஊர் மக்கள் யார் மேல சந்தேகப்படுறாங்களோ அந்த திருடனை தான் காவலா வைப்பாங்க. அது மாதிரி இவளை வெளியில விட்டோம்னா மறுபடியும் ஏதாவது பிளான் போட்டு நல்லா முடிய வேண்டிய ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு கிறுக்கு கூத்து பண்ணுவா. அவளை பத்தி எனக்கு தெரியும் செல்வா. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா. தப்பான விஷயத்துக்கு வச்சாலும் அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டா. இவளை நான் இந்த வீட்டுக்கு வந்த காலத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன். அதனால அவ இந்த மண்டபத்திலே இருக்கட்டும். இப்படி அசிங்கப்பட்டு சுத்தி முத்தி எல்லாம் பாக்குறாங்கல்ல, இனிமேதான் அவ இங்க இருக்க வேண்டிய இடம். அவ இங்கே இருக்கணும். கயிறு கட்டாமலே அவ கை கட்டுப்பட்ட மாதிரி இருக்கணும். எல்லாரும் முழு நேரம் அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவ கண்ணு முன்னாடி எதை தடுக்கணும்னு நினைச்சாலோ அது நடக்கணும். அதனாலதான் சொல்றமாக்கா, ஏன்னா இவ சரியானவ. இவெல்லாம் எப்படிதான் என் புருஷன் கூட பிறந்தான்னு எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு. இவன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல கம்ப்யூட்டர் இருக்குதானே தெரியாது. தோ இப்ப கூட நாம இவ்வளவு பேசிட்டு இருக்கிறோமே, இதை விட்டு எப்படி தப்பிக்கலான்னு இந்நேரத்துக்கு அவ யோசிச்சு வச்சிருப்பா. வேணும்னா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோ பெரிய கில்லாடிக்கு கில்லாடியோ என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க? அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? ஏய், இந்த அப்பா டக்கருத்தீங்களா லங்கடி? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தனா வச்சுக்க. வேற என்னன்னு சொல்லணும்? இப்பதான் கேட்டல உன்னை திருடினாங்களே, அப்பெல்லாம் உனக்கு கோவம் வரலையோ? நான் பேசினாதான் உனக்கு கோவம் வருமோ? உன்கிட்ட தானே சின்ன பொண்ணு அடி வாங்கியிருக்காங்க, அப்போ உன்கிட்ட தான் கொஞ்சம் சூதானமா பேசுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் சூதானமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்க 4 பேரோட வயசிய அனுபவம் அதான் தெரியுமே. பின்ன மனசுக்குள்ள என்ன சின்ன பிள்ளைன்னு நினைப்பா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், ஏன் முன்னாடி என் பிள்ளைய போட்டு இப்படி மிரட்டுற? நான் கூட அவளை இப்படி மிரட்டது இல்ல சின்ன வயசுல இருந்து. வந்ததுல நானும் பாக்குறேன். சரி, மரியாதை கொடுப்போம் சம்மந்தி வீட்டுக்காரங்களே. ரொம்ப ஓவரா பண்ற. யாருக்கு யார் சம்மந்தி? உனக்குடா, வேற யாருக்கு? மூச்சுக்கு 300 வாட்டி அண்ணன் பையன் சொல்றல, அவங்க மோல தான் உன் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்க போறாங்க. அப்ப அவங்க உனக்கு சம்மந்தி. இதுல என்ன தப்பா இருக்குன்னு நீ இப்படி கத்துற? நான் எவாளுக்கும் சம்மந்தி இல்ல. ஏய், அவன்னு சொன்னா வச்சுக்க. என்ன பண்ணுவ சொல்லு. உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியும்? அம்மா, ரொம்ப ஓவரா பேசாதம்மா. நான் சொல்றத மட்டும் கேளு. இப்போதைக்கு மட்டும் உன் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. யாரு இவங்க கிட்ட நான் என் கோவத்தை கட்டுப்படுத்தணுமா? என்ன பெரிய வீடியோ வச்சிருக்க? போட்டுரு, எல்லாரும் பார்க்கட்டும். மா மக்களே, நீ பயப்படாத. நான் அப்பா கிட்ட சொல்லி எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன். எவன் போன்ல இருந்து அப்லோட் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டு தானே அவனுக்கு இருக்கு. எவனா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கிடுற இடத்த விட்டு. நான் தான் அந்த வீடியோ போட போறேன். போய் உன் புருஷங்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பெரிய எம்பி ரவுடிசம் பண்ணிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. உங்களை மாதிரி பதவியில ஆட்டம் ஆடவும் எனக்கு தெரியாது. இந்த பவர் இல்லைன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. உங்களால ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட சாதாரணமா போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. என்ன மாதிரி தில்லா எந்த எம்பியா இருந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா நிக்கிறேனே, என் தைரியத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு காவாசியாச்சு இருக்கா? யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு பவர் யூஸ் பண்ணுங்க, பாத்துக்கலாம். போங்க, உங்க பவரை யூஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துல நிக்க போற நிச்சாம்பலத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. போங்க. இந்த நிச்சாம்பலத்தை நடத்திட்டீங்க, ஆனா கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாத்துறேன். இனிமேதான் நான் என் முழு உருவத்தையும் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போறேன். ஏன் எம்பில இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? என்ன செல்வா, முடிய வேண்டிய விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி விட்டுருக்க? நானா பெருசாக்குனேன்? இவங்க தான் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி பெருசாக்கிறாங்க. என்னம்மா நீங்களும் இப்படி இருக்கீங்க? அவனை தடுக்கிறத விட்டுட்டு பெரியவங்க நீங்களே இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா? இவாளுக்கெல்லாம் இப்படிதான் சண்டை போடணுமாக்கா? ஒரு தடவை சொன்னா திருந்தணும். ஒரு மாடுக்கு ஒரு சூடு தான் வைப்பாங்க, 10,000 சூடா வைப்பாங்க? சரிம்மா, இருந்தாலும் இந்த பிரச்சனையை முடிச்சு அனுப்பியிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் பெருசாக்கி அனுப்பியிருக்கீங்க. இந்த நிச்சாமலமே நிம்மதியா நடக்குமா என்னன்னு தெரியாம நானே பயத்துல இருந்தேன். இதுக்கு மேல கல்யாணத்துல வேற ஏதாவது பண்றதா? என்ன வரிக்கிசு பயந்தாங்குழி மாதிரி பேசுற? நான் ஒன்னும் பயந்து பிரச்சனை வேணான்னு சொல்லல. எனக்கு ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம நான் அப்படி சொல்லல. ஆனா அவங்களும் யாரு? நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி தான் செல்வா. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்பதான் நம்ம சமாதானம் ஆகுறது? நம்ம சமாதானமா போற அளவுக்கு அவ ஏதாவது செய்யறாள வரிக்கிசு? அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் கோவத்தை தான் தூண்டி விடுறா. யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க கேட்டா நாமளாச்சும் நிக்க வச்சு பேசி வார்ன் பண்ணி அனுப்புறோம். ஆமா வரிக்கிசு, இதே நம்ம இடத்துல வேற யாராவது இருந்ததா ஊருக்கே தெரிய வந்திருக்கும். அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணியிருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க பண்ண வேலைக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பொறுத்துட்டா போயிட்டு இருக்கிறோம். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் இருக்கிறேன்ல, என்னெல்லாம் மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்டியே போதும்.
அண்ணன் சாப்பிட கூப்பிட்டாருல, வா பந்தி முடிஞ்சிருக்கும், போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு நிம்மதியா சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போலாம். நிறைய வேலை இருக்கு. ஆமா வர்க்கீஸ், நீ மண்டையில போட்டு எதுவும் குழப்பிக்காத, வா. என்ன சத்தம்? ஏ இலக்கியா, அங்க என்ன வாமா வாமா பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்கற. எனக்கு கிறுக்கு பிடிக்கி. மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அத்தை சொன்ன மாதிரி கை ஃப்ரீயா இருந்தும் கட்டு போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆதாரத்தோட போய் அவங்க கிட்ட எல்லாம் சிக்குவோம்னு சொல்லிட்டு நானா கனவா கண்டேன். நான் என்னமோ அவனுக்கு பயந்துகிட்டு உன்னை கூட்டிட்டு வந்த மாதிரி நீ பேசுற. அது என்ன ஆதாரமா இருக்கட்டும் மேடி, வெளியில விட்டுட்டும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மா உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் சாதாரண ஆதாரம் கிடையாது. போலீஸ்லாம் இன்வால்வ் ஆகி கேஸான ஆதாரம். உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? சரிடி, அதான் மாட்டியாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து உடைச்சிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? ரொம்ப சோதிக்கிறாங்கம்மா, ரொம்ப சோதிக்கிறாங்க. யார் என்ன சோதிச்சா? முதல்ல 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? அந்த ஃபங்க்ஷனை நிறுத்த போனடா. ஏமா அங்க போனீங்க? தலைக்கு வந்துட்டு தலைப்பாகையோட போன மாதிரி நேத்து நைட்டு போனவங்க இன்னைக்கு காலையில தான் வெளியிலே வந்தீங்க. அதுக்குள்ள அங்க போயே ஆகணுமா? கடைசியா ஒரு முயற்சி பண்ணலாம், நான் தான் கூட்டிட்டு போனேன். புரியுதுமா, ஆனா நிச்சயமலத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் எதுவும் நான் அதை பத்தி யோசிக்காம இருக்கேன். நமக்கு இன்னும் டைம் இருக்குமா? அடுத்த வாரம் தான் கல்யாணம். இல்லனே, இல்லைக்கா நான் கேட்டுதான் தெரிஞ்சேன். அடுத்த வாரம் தான் கல்யாணம். அந்த கல்யாணம் அடுத்த வாரம் நடக்கட்டும், இல்ல நாளைக்கே கூட நடக்கட்டும். நான் இனிமே அதை பத்தி யோசிக்க போறதே இல்ல. அப்புறம் எதுக்கடி அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்? நாம நினைச்சது நடக்கல, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த கல்யாணம் நடக்கல. அதான் இன்னும் டைம் இருக்கு இல்லையா? நடக்க வேணாம். இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணுமோ? இப்போதைக்கு எனக்கு பழி வாங்குதல் மட்டும் தான் முக்கியம். நமக்கு நடந்த ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும். அவங்களதான் கிட்டத்தட்ட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க.